الصبح بدا من طلعته والليل دجى من وفرته الله 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 எங்களோட தொழில்ல தூய்மை சுப்ஹானல்லாஹ். பெண்மணிகள் எங்களோட கணவன் மாறுற தொழில்கள்ல ரொம்ப கவனமாயிருக்கணும். எங்களோட கணவன் மாறுற தொழில்கள் ஒரு காலம் இருந்துச்சு. மோசமான தொழில்கள்லாம் இல்லை, களவுகள் இல்லை, பொய் இல்லை, பிறட்டு இல்லை, அடுத்த ஆக்களுக்கு பொல்லு வைக்கிறது இல்லை, தூய்மையான ஆக்களாக வாழ்ந்தாங்க. எனவே கணவனுடைய உழைப்பை கபூல் செய்த பெண்மணிகளாக இருந்தாங்க. இந்த அப்படி இல்லை, எப்படியாவது பணம் வீட்டுக்கு வந்தா சரி, இப்படியான பெண் சமூகம் உருவாகி கொண்டீங்க. எப்படியோ ஒரு நாளைக்கு இவ்வளவு உண்டு கல்புல ஒரு பெண் நினைச்சிட்டா அதை எப்படியாவது கணவன் பிரட்டி தந்தாவோ, அது ஹலாலா ஹராமா, அது வட்டியா, அது களவா, வேறாக்கட சொத்திலிருந்து அபகரிச்சதா, இதெல்லாம் பார்க்கிறது. எனவே குர்ஆன் சொல்லுது முதலாவது தொழில்ல தூய்மை. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலுர் ரிபா அல்ஆஃபம் முதாஅஃபா. குர்ஆன் முதலாவது சொல்லுதோ நீங்க சொர்க்கவாதியாக போறதுக்கு முதலாவது தகமை என்ன? நீங்க வட்டியை சாப்பிடக்கூடாது. வட்டி உங்களோட வாழ்க்கையில வரக்கூடாது, தொழில வரக்கூடாது, வாகனம் எடுக்கிறதுல வரக்கூடாது, வீட்டுல வரக்கூடாது. கஷ்டம்னா வீட்டை கொண்டு போய் லோனுக்கு வைக்கிறீங்களா, நீங்க பறக்கத்தா. கஷ்டம்னா நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது பறக்கத்தா நீங்க. எனவே நான் சொல்றோம், குர்ஆன் சொல்லுது சொர்க்கவாசியாக நீங்க மாறணுமா, உங்களோட தொழில் உங்களோட பணம் சுத்தமாக இருக்கணும். அதுல ஆக பிரதானம் வட்டியில சம்பந்தப்படக்கூடாது. இன்றைக்கு பெண்களை ஒரு வகையாக வசப்படுத்தி எத்தனையோ கம்பெனிகள், எத்தனையோ ப்ரொடக்ஷன் கம்பெனிகள், எத்தனையோ உற்பத்தியாளர்கள் எத்தனையோ விதமான விடயங்களை காட்டி லோனுக்கு வீடு வீடாக வந்து சாமனத்தை எடுக்க வைக்கிறான். எனவே தொழில தூய்மையாக இருக்கணும். அல்லாஹ் சொல்றார், நீங்க முதலாவது வட்டி சாப்பிடப்படாது. அப்படியாக இருந்தா அதை சூழ உள்ள ஏனைய வியாபாரங்களும் தான். அதை விற்கிறாரு, இதை விற்கிறாரு, போதை பொருளை விற்கிறாரு, இன்னொரு ஆளுடைய பொருளை விற்கிறாரு, அபகரிக்கிறாரு, களவாண்டு கொண்டு வந்து விற்கிறாரு. எதுவாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தெரியணும் தனது கணவன் செய்கின்ற தொழில் ஹலாலா ஹராமா. ஹலாலா இருந்தா ஒத்தாசையாக இருக்கிறது. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்லதுக்கு தக்வா சார்ந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயத்துக்கு ஒத்தாசையாக இருங்க, உதவியாக இருங்க. வலா தஆவனு அலல் பிர்ரி வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவமான காரியத்துக்கு ஒத்தாசையாக இருங்க. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவது தொழில்ல நீங்க ஆராய்ச்சி செய்யணும். ஏண்ட கணவன் ஊடாக வாட வருமானம் அது ஹலாலா ஹராமா. ஹலாலாக இருக்குமா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான், நீங்க சொர்க்கவாசி. الصبح بدا من طلعته والليل دجى من وفرته الله الله الله